சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/9/2025 செவ்வாய்க்கிழமை, புரட்டாசி மாதம் 14ஆம் நாள், அஷ்டமி திதி மாலை 6 மணி 6 நிமிடம் வரை, பூராடம் நட்சத்திரம் நாளை காலை 8 மணி 6 நிமிடம் வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் அதிபதி சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 6ல் இருந்தாலே அரச விரோதம் விலகிறது, அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது. கவர்மெண்ட் வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அறிமுகங்கள், நல்ல தேர்வு மையங்கள், பரீட்சை அமைப்புகள்லாம் கொஞ்சம் சுபமாக எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு என தொட்டதை துளங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகும். ஒரு சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாம். ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க எல்லாரும் கூட நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு சமரசமாக பேசி முடிச்சுக்கலாங்கன்ட்டு இன்னும் ஒரு 2 வார காலத்திற்குள்ளே இந்த விஷயத்தை அப்படியே பேசி தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பின்னடைவுகள், மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மையாகி எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க மாதிரியானவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளை தூர இடத்துல போகணுன்றாரு, அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, பிள்ளையே வேறு விதமான எண்ணங்கள் வைத்திருக்கிறாரா என்பது மாதிரியாக பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொள்ள முடியாத நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் ஒரு பக்கம் மதியம் 3 மணிக்கு பிறகு என்ன இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள்னு பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமித உணர்வும் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அரசு அதிகாரிகளிடமிருந்து சகாயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பெரிய அரசு அதிகாரிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் பட்டா இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு உதவித்தொகை கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கிடைக்கலைங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் ஒரு 15 நாட்களுக்குள்ள அந்த அனுமதிகள் வரக்கூடிய அமைப்பு என எல்லா நிலைமைகள்லையும் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீடு கட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தவங்களுக்கு கூட இன்றைக்கிலிருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ள அந்த பெர்மிஷன் வரக்கூடிய அமைப்பு, வரி சார்ந்த விஷயங்களில் சலுகைகள் கேட்டிருந்தவங்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபத்திற்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 4ஆம் இடத்தில் இருந்தால் தாயாரோடு கருத்து வேற்றுமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அம்மா சொன்னதை செய்ய முடியாமல் போகிறது, அல்லது தாய் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம், இது இன்னும் ஒரு வாரத்திற்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். தாயை பிரிந்திருப்பவர்களுக்கு தாயின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனால் தலைக்கு மேலே வெள்ளம் போகாதுன்ற மாதிரியாக எதுவும் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்குதுங்க. அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல பரீட்சை எழுதுவோன்ற தன்னம்பிக்கையான அமைப்புகள், வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நல்ல நிலைமைகள், கிழக்கு நோக்கிய ஒரு ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்குது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தம்பி தங்கைகளின் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும்.
கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைன்னு கூட இன்றைக்கு சொல்லிடலாம். ஒரு நிலையில் வந்து தம்பியோட தங்கையோடு சேர்ந்து தாங்க தொழில் பண்ணுறேன், அல்லது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப அமைப்புகளை இப்படி சேர்ந்து பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறோம், என்னுடைய பங்கு தம்பி தங்கைகளுடைய பங்கு அண்ணன் அக்காளுடைய பங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கருத்து ஒற்றுமை வரமாட்டேங்குது என்கின்ற ஒரு மாதிரியான என்ன செய்வது ஏது செய்வது என்கின்ற நிலைமையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் ஒரு சுமூகமான முடிவிற்கு வருவதை பார்க்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தைரியம் தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கலைத்துறை வாய்ப்பு கிடைக்கிறதா என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலைமை. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நெருப்பு சார்ந்த தொழில்களில் ஈடுபாடுகள் ஏற்பட்டு அந்த தொழில்களின் மூலமான வருமானங்கள் வரும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக, மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் பண வீட்டை கொடுக்கக்கூடிய தனலாபத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பணம் வரக்கூடிய வழிகள் எங்கெங்கே இருக்குது எப்படின்றத கொஞ்சம் அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி ஒன்று. சிம்மராசியில் திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வருடத்திலேயே நிச்சயார்த்தம், அடுத்த வருடத்தில் திருமணம் என்கின்ற உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது முதல் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. அதைவிட மேலாக ஒரு மாதிரியாக கோர்ட்டுக்கு போயிருக்கிறேங்க, குடும்ப நல கோர்ட்டுகளில் இருக்கிறேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடலாம்னு ஒரு இதுக்கு வந்திருக்கிறோம், ஆயினும் எதிர்த்தரப்பு நமக்கு சாதகமாக இல்லை, அதை கேட்குறாங்க இதை கேட்குறாங்கன்னு வம்பு வழக்குன்னு சிக்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை ஒரு வழக்காடு மன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள், அமைதியான முறையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சொல் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடனை திருப்பி செலுத்த முடியாதவர்களுக்கெல்லாம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு வரவுகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே நெருப்பு கிரகமான சூரியன் ராசியில் வந்து உட்கார்ந்தார்னாலே கொஞ்சம் திடீர் சுறுசுறுப்பெல்லாம் அந்த ராசிக்காரர்கள் காட்டுவார்கள். இதுவரைக்குமே கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய சில வேலைகளில் பதற்றத்தோடு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இன்னும் 15 நாட்களுக்கு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே ஒரு வாரம் 10 நாளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திடீர்னு முடிவெடுப்பீங்க. ஒரு எதிலையும் வந்து ஒரு நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அந்த அமைப்புகள் பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுக்காம பரவாயில்ல இவரும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாருன்ற மாதிரியான தோற்றத்தை அலுவலக ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தந்தையை பற்றி மட்டும் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கும். அப்பாவை பார்க்க முடியல, அல்லது அப்பா நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, அல்லது அக்கா பேச்சை கேட்குறாங்க, அண்ணன் பேச்சை கேட்குறாங்க, தம்பி தங்கச்சி பேச்சை கேட்குறாங்க, நம்ம பேச்சை ஒத்துக்க மாட்டேன்றாங்களேன்ற மாதிரியாக அப்பாவோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களில் பெரும்பாலானருக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றைக்கு விரயத்தில் இருக்கிறார். வருகின்ற வருமானம் செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லாபத்திலெல்லாம் எந்த விதமான குறைச்சலும் இருக்காது. தொழில் முனைவோர் எல்லாருக்குமே நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஆர்டர்கள் வரும். இப்போது இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலைமை துளாராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. எதையும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், விவசாயம் சார்ந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கையில் காசு பணம் வந்தாலும் கூட உடனடியாக 10 நிமிஷம் கூட கையில் இல்லைங்க, இங்கெங்கே பிரித்து கொடுத்தேன், இங்கெங்கே இப்படி கொடுத்துட்டேன், ஆனாலும் அந்த செலவு நல்ல செலவைத்தான் ஆச்சுன்ற மாதிரியான ஒரு மனோ திருப்தி ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உங்களில் சிலருக்கு மட்டும் ஆண் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும். பையன் வந்து பொண்ணெல்லாம் செட்டில் ஆகிடுச்சுங்க, ஆம்பளை பிள்ளை இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு, குடும்பத்தில் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, இருக்கிறது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன்னு கருவேப்பிலை குழந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன், ஆனால் அதுவும் இப்படி தெரியுதுன்ற மாதிரியாக பெற்ற பிள்ளை மீது ஏதேனும் ஒரு மன வருத்தம் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குதுங்க துலாம் ராசிக்கார பெரியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வியாபாரத்தில் ஏதாவது புதிய ஐடியாக்கள்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரத்தை தொழிலை இனிமேல் சிறப்பாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
10ஆம் அதிபதி இன்றைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் ரீதியிலான புதிய சிந்தனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா வியாபார பெருமக்களுக்கு வியாபாரமே தலைகீழாக மாறிப்போச்சு. நான் அடிக்கடி இந்த பகுதியில் சொல்கிறது மாதிரி, வாடிக்கையாளர் கடைக்கு தேடி வந்தது போக கடையே வியாபாரமே வாடிக்கையாளரை தேடி அவருடைய வீட்டிற்கு தேடி போகக்கூடிய சூழல்கள் உலக மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? இந்த உலகத்தோடு எப்படி ஒத்து போகிறது, தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறதுன்ற சில புதிய சிந்தனைகள் வந்து அந்த சிந்தனைகளை ஒரு 15 நாட்களுக்குள்ளே செயல்படுத்தி முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் விருச்சிகராசியில் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அரசாங்கத்திடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதற்கான ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கேன், இதற்கான ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கேன், அதற்கு ஒரு அமைப்புகள், அதன் மூலமாக ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நெருப்பு சார்ந்த தொழில்களில் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கு. பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய அந்த 4 மாதங்கள் மட்டுமே எந்த ராசிக்காரர்களுக்கும் பெரிய யோகங்களை செய்வார். இப்போது அது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பட்டம் பதவி போன்ற அமைப்புகள், ஒரு புதிதாக PhD செய்ய போகிறேன் அல்லது இருக்கின்ற படிப்பை விட இன்னொரு படிப்பு மேற்படிப்பு படிக்கப் போகிறேன் என்றிருந்தவர்களுக்கு அதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, இடமாறுதல் கேட்டிருந்தவர்கள், பதவி உயர்வு கேட்டிருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல யோகங்கள், தலைமை பதவிக்கு நீங்கள் போவதற்கான ஆயத்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்களை விட உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் ஒருவருடைய அருகாமை கிடைக்கக்கூடிய அல்லது அவரே உங்களை கூப்பிட்டு பாராட்டப்படக்கூடிய, நீங்கள் எனக்கடுத்து இந்த தலைமை பதவிக்கு தகுதியானவர் என்பது மாதிரியான சில நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் பெரிய நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்துவிடலாம் என்கின்ற மாற்றங்கள், எண்ணங்கள் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் சூரியன் இன்றைக்கு பாக்கிய வீட்டிலிருந்து எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நம்ம ஒருத்தரை பார்க்க போக அங்கே வேறொருத்தர் இருந்து இவர் அந்த வேலையை செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நமக்கு ஃபேவராக செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேகத்துடனே ஒரு வேலையை ஒருவரை அணுகி அவர் நமக்கு நல்லதமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சிகள், சில நிலை நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தூர இடங்களோட கனெக்ஷன் ஏற்படும். வெளிநாடு, வெளிமாநிலம் மாதிரியான இடங்கள், குறிப்பாக மேற்கு திசை சார்ந்த விஷயங்கள்லேருந்து நல்லவைகள் வரக்கூடியது. ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, அங்கே போவதற்கான ஏற்பாடுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என, அல்லது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் மூலமாக பணவரவுகளோ அல்லது உங்களை அங்கே அழைத்து கொள்வதற்கான சில அனுமதிகள் பற்றிய நல்ல தகவல் பரிமாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் பட்டு கொண்டிருந்த கஷ்டங்கள், குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7க்குடைய சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கணவன் மனைவி உறவே கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, என்ன நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, எந்த காலத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, கல்யாணம் பண்ண நாளிலிருந்து இப்படித்தான், நான் ஒன்று சொல்ல வேண்டியது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது என்கின்ற மாதிரியாக கணவன் மனைவி உரையாடலே காலையிலிருந்து ஒரு மாதிரியாக அலுப்பாக போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, தம்பதிகளுக்கு சொல்கிறீங்க, என்ன மாதிரி இளைய பருவத்தினர், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி கேட்டிங்கன்னா கூட ஏதாவது நட்பு உறவுகள், காதல் உறவுகளில் இன்றைக்கு ஊடல், கசப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் தெளிவுகள் படுத்தக்கூடிய அமைப்பு. ஒரு ஆண் என்பவர் இப்படித்தான் சிந்திப்பார், ஒரு பெண் என்பவர் இப்படித்தான் நடந்து கொள்வார் என்பது மாதிரியான எதிர்பாலினத்தவரின் மீது புரிதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த 2 வருடமாக ஏற்பட்டிருந்த சில மன அழுத்தங்கள், கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியோடு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுங்க,
ஒரு கடன்காரர், அது ஒரு கிரெடிட் கார்டு சம்பந்தமாக ஒரு வழக்கு அமைப்புகளில் நான் இருக்கிறேன். சிறு குற்றங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் ஃபைன் ஆகி போச்சு. இந்த மாதிரியான சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்ப அமைப்புகளில் இருப்பவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு சாதகமான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஆதரவான திருப்பங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வழக்கறிஞரை வச்சுக்கலாம், அந்த வழக்கறிஞரை வச்சுக்கலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சட்டத்துறை சார்ந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீதித்துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது சட்டம் படிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கட்டும், அல்லது நீதி சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரியான நிறுவனங்கள் அமைப்புகளில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகி பணி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரை கேட்டிருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு சுக்கிர தசை, பெண்ணுக்கு செவ்வாய் தசை, இது ரெண்டும் பெரிய யோகத்தை தரும்னு சொல்கிறாங்களையா, இது உண்மையா அப்படின்றத கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் எல்லா தசைகளும் எல்லாருக்கும் யோகம் தருமா நன்மையை தருமான்றது ஆண் பெண் வித்தியாசங்களில் இல்லை. அவரவர்களுடைய ஜாதக அந்த ராசி வீடுகளின் பாவகங்கள் கிரகங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை கேட்டார் போல தான் அந்தந்த தசைகள் நன்மைகளை செய்யுமே தவிர, ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தசை வருவதனாலேயோ ஒரு ஆணுக்கு சுக்கிர தசை வருவதனாலேயோ இந்த சுக்கிரனோ செவ்வாயோ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த பாவத்துவம் என்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக அவர்கள் தீமையை செய்து விடுவார்கள். ஒரு ஆணுக்கு சுக்கிர தசை நன்மை செய்யணும்னு சொன்னால் அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இப்போ சுக்கிரனும் செவ்வாயின்னு வச்சுக்குவோம். சுக்கிரன் இயற்கை சுபகிரகம், செவ்வாய் இயற்கை பாவகிரகம். இயற்கை சுபகிரகங்கள் கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 இருந்தால் லாபங்களை செய்வார்கள் என்பது ஒரு விதி. அவர்களே யோகர்களாக இருந்தால் மும்மடங்கு லாபத்தை தருவார்கள் என்பது விதி. இதில் ஆண் பெண் பேதம் என்பது கிரகங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார், 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ அவர் வலுவாக இருக்கின்ற அமைப்பு, 10ஆம் இடத்துல மாலவிய யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவத்தில் வரும்போது நல்ல பலன்களை செய்வார். சுக்கிரன் வந்துவிட்டாலே அவர் நல்ல தசையாகி அவர் நல்ல பொருள் வரவை கொடுக்கணும் என்றாலே சொகுசு அமைப்புகளையும் கொடுப்பார். உண்மையில் பாருங்கள், உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வருதுன்னு வைங்க, நீங்கள் மோட்டர் பைக்கிலேயே போய்கிட்டு இருப்பீங்க, உடனே கார் வாங்குவீங்க. அந்த கார் கூட விலை உயர்ந்த காராக வாங்குவீங்க இல்லையா? அப்போ அந்த சொகுசுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பருவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 30 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் சுக்கிர தசை வலிமையான இடத்தில் இருக்கும் பொழுது ஆண் பெண் இருவராக இருந்தாலும் அந்த தசை நல்லா தாங்க இருக்கும். செவ்வாய் என்பது ஒரு பாவ கிரகம். இந்த செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய ஒரு லக்னங்கள் என்று ஒரு 6 லக்னங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கடகசிம்ம லக்னங்களுக்கு செவ்வாய் பூரண ராஜயோகர், அதை போலவே விருச்சிக மேஷ லக்னங்களுக்கு அவரே லக்னாதிபதியாக வருவார். தனுசு மீன லக்னத்திற்கும் அவர் யோகராக வருவார். இந்த 6 லக்னங்களுக்கு அவர் கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4, 7, 10 ஒரு சுபத்தன்மையோட லக்னம். இந்த அமைப்புகளில் அவர் இருந்தாரே ஆனால் உண்மையில் அவர் மங்கள யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் குருவோடோ அல்லது சுக்கிரனோடோ வளர்வரை சந்திரனோடோ சேர்ந்து சந்திர அதியோகத்தில் இவர்களுடைய பார்வை அமைப்புகள்லேயும் குரு சுக்கிர வளர்வரை சந்திரனுடைய பார்வை அமைப்புகளில் இருந்தால் கண்டிப்பாக எவராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த 7 வருட செவ்வாய் தசைன்றது அவருடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி இந்த காரகத்துவ அமைப்புகளில் அவர் பெரிய யோகத்தை செய்வார். பிரமாதமான அந்த பில்டர்கள், கட்டுமான வேலையை செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறவங்க எல்லாரையும் பாருங்கள், இந்த செவ்வாய் தசை அவங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும். செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் இப்போது நான் சொன்னதை போல் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். ஆகவே ஒரு தசை பலனளிக்க வேண்டும் என்பது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரே மாதிரியாகத்தான் நடக்கும். தசையை கொடுக்கக்கூடிய சுக்கிரனோ செவ்வாயோ அந்த லக்னத்திற்கு அவர்கள் யோகாதிபதிகளாக இருந்து பாவர்களாக இருந்தால் கேந்திரத்திலோ சுபர்களாக இருந்தால் கோணத்திலோ அமர்ந்து பாபத்துவம் அடையாமல் இருந்தாலே, எந்த விதத்திலும் பாப கிரகங்களுடைய தொடர்பு அமாவாசை சந்திரன், செவ்வாய், ராகு போன்ற சனி போன்ற பாபர்களோடு தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலே அந்த தசைகள் நன்றாக இருக்கும் என்பதுதான் உண்மையை தவிர ஆண் பெண்ணுக்கு ஏற்றாற் போல தசைகள் வேலை செய்யும் என்பது ஒரு இல்லாத ஒன்றாக கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.